ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டுடே கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். உடனடி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14,710 ரூபாய்க்கு சேல் ஆகுதுங்க. இது நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 110 ரூபாய் இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்கு. ஒரு பவுனோட ப்ரைஸ் வந்து 1,17,680 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. இது நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பவுனுக்கு 880 ரூபா வரை இன்றைக்கி வந்து அதிகரிச்சிருக்கு. சில்வரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 265 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இது நேற்றைய விலையோட ஒரு கிராமுக்கு 5 ரூபா இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்கு. சில்வர் வந்து ஒரு கிலோ 2,65,000 ரூபாய்க்கு இன்றைக்கி காலையில் சேல் ஆகிட்டுருக்கு. ஒரு கிலோவுக்கு 5,000 ரூபா வரை இன்றைக்கி சில்வரோட ப்ரைஸ் வந்து உயர்ந்திருக்குங்க. இன்றைக்கி கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, நகைச்சீட்டு எடுக்கிறவங்க, நகைச்சீட்டு கட்டுறவங்க, ஜுவல் எடுக்கிறவங்களுக்கு இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கனுடைய ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதம் வந்து இப்போதைக்கு மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது வட்டி விகிதத்தை வந்து உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இப்போ இல்லைங்கிறது முதலீட்டாளர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து தங்கத்தில் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய போர் பதற்றம் இன்னும் முழுசாக முடியாமல் இருக்கிறதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுது. அமெரிக்கனுடைய ஃபெடரல் பேங்க்கோட வட்டி விகிதம் உயர்த்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னாலையும், அமெரிக்காவினுடைய தொழில்துறையில் வந்து உற்பத்தி குறைவாக இருக்கிறதுனாலையும், பணவீக்கம் அங்கே குறைஞ்சி கட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலையும் வந்து அமெரிக்கனுடைய பங்குகள் மற்றும் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தை வந்து அதிக அளவில் வாங்கி தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது உலக நாடுகளில் இருக்க மத்திய வங்கிகள் தொடர்ந்து இன்னமும் தங்கத்தை வந்து அவங்க வாங்கிட்டு இருக்கிறதுனாலையும் தங்கத்தோட ரேட்டு வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சில்வர் வந்து தொழில்துறை ரீதியாக இப்போ கொஞ்சம் அதிகமான பயன்பாட்டில் இருக்கிறதுனாலையும், முதலீட்டாளர்கள் சில்வர்லேயும் தொடர்ந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலையும் சில்வரோட விலையும் கணிசமான அளவு உயர்ந்துட்டுருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.